வெல்கம் டு ருத்ரா குக்கிங். இப்போ நம்ம ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய் துவையல். அந்த தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் துவையல் செய்யறதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சமாக புளி, உப்பு, டேஸ்ட்டுக்கு சர்க்கரை. கட்டாயமாக சர்க்கரை சேர்த்தாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம தேங்காய் துவையல் செய்ய போகிறோம். துவையல் செய்யறதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இருக்க மாதிரி எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது ரெண்டையும் நம்ம வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கடலப்பருப்பு பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு, மிளகாவும் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுடலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நேரமும் சீக்கிரமாக ஆகிடும். நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த துவையல் இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பும் மிளகாவும் ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. சர்க்கரை அது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இருந்தாலோ இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தாலோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் சாதத்துக்கு போட்டுன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம தொகையில் நம்ம அரைச்சிட்டோம். அதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க தொகையில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். தேங்காய் துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான சுவையில் தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.